ஹாய் 12th ஸ்டாண்டர்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி என்ன 2 சம் தான் பார்க்க போகிறோம். என்னடா அவன் வீடியோ போட மாட்டேன்னு நினச்சிட்டிங்களா? ஸோ கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இனிமேல் சாயங்காலம் கரெக்டாக வந்துடும். நாளைக்கு லீவு தானே, நாளைக்கு கூட இந்த சம் கூட உட்காந்து போடுங்க. பட் 2 சம்மு மறக்காமல் டெய்லியும் போட்டுருங்க. இன்றைக்கி போடுற இந்த 2 சம் டே 2 ஓடுது. பட் இந்த 2 சம் கன்ஃபார்மாக கோட்டைலி எக்ஸாமுக்கு வரப்போகுது. கோட்டைலி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வேஸ்ட் ஆகாது, பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோட்டைலி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த சம் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? 2 சம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் இது தான். எக்ஸசைஸ் 5.5ல் 9th சம் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக வந்து அந்த லைக் மட்டும் போட்டுருங்கப்பா இந்த வீடியோக்கு. அப்போ தான் சஜஸ்ட் ஆகும். நிறைய பேருக்கு தெரியறதில்ல மேக்ஸு. கண்டிப்பாக இந்த சமையாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு போட சொல்லுங்கள். யாரெல்லாம் ஃபெயில் ஆகுறாங்களோ ஸ்கூலில் இந்த சம்மாவது போட சொல்லுங்கள். போதும். ஓகே, இங்கே பாருங்கள். ஆன் லைட்னிங் ஏ ராக்கெட் கிராக்கர் இட் கெட்ஸ் ஏ ப்ரொஜெக்டட் இன் ஏ பேரபோலிக் பாத். அதாவது ஒரு ராக்கெட், நம்ம சின்ன வயசில் ராக்கெட்டெல்லாம் விடுவோம் இல்லையா, ராக்கெட் கீழேருந்து மேலே கிளம்புது. சரிங்களா? அது பேரபோலிக் பாத் ஷேப்லேயே போகுது. ஓகேவா? அண்ட் ரீச்சஸ் ஏ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் 4 மீட்டர். நான் இங்கே வரைகிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் படிச்சிட்டேன். அப்போ இங்கே வந்து ராக்கெட் வந்து கிளம்பிருச்சு. இங்கே ரீச் ஆகி இப்படி முடியுது. ஸோ இங்கே நான் முடிச்சுக்கேன். ஓகேவா? ரைட்டா? டயக்ராம் ஓகேவா? இப்போது ராக்கெட் இங்கிருந்து கிளம்புது. ஸோ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் 4 மீட்டர். இந்த மேக்ஸிமம் ஹைட் இதுதான். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர் மேக்ஸிமம் ஹைட். ஓகேவா? வென் இட் இஸ் 6 மீட்டர் அவே ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். கிளம்புற இடத்துலேருந்து 6 மீட்டர் அவே ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற கிளம்புற இடம்னா ராக்கெட் இங்கே கிளம்புது. சரிங்களா? ஸோ இப்போ இங்கிருந்து 6 மீட்டர்னா 6 மீட்டர் நான் இங்கே போட்டுக்கிறேன். 6 மீட்டர் அவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஃபைனலி இட் ரீச்சஸ் கிரவுண்ட் 12 மீட்டர். இங்கிருந்து கிரவுண்டுக்கு வரைக்கும் 12 மீட்டர் தூரத்தில் போய் விழுகுது அப்படிங்கிறாங்க. அவே ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 12 மீட்டர் வரைக்கும் போய் விழுகுது. அப்போ இது மொத்தமாக 12. இது மொத்தமாக என்னது? 12. நல்லா கேட்டுக்கோங்க. இது மொத்தமாக 12. அப்போ 12 பிரிச்சனா இது 6, இது 6. மொத்தமாக 6 + 6 12. புரிஞ்சுதா? என்ன கேள்வி கேட்குறோம்? ஃபைண்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இது எந்த ஆங்கிளில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இது எந்த ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம். ஸோ இது பேரபோலிக் பாத்துன்னு சொன்னாலும் பேரபோலா வரைஞ்சேன். ஸோ பேரபோலா ஓப்பன் டவுன்வேர்டுனா என்ன? x square - 4ay. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்முலா. ஏன் x square - 4ay போட்டோம்னா இங்கே வெர்டெக்ஸ் வந்து 0,0. ஸோ வெர்டெக்ஸ் வந்து 0,0 வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் போட்டோம்னா x square - 4ay. HKலாம் வராது, வேற ஒரு ஃபார்முலா இருக்குது, அது வராது. இதுதான் ஃபார்முலா. ஸோ இது ஓப்பன் டவுன்வர்ட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாயிண்ட் தானே பார்க்கணும். இந்த பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்ட் தான் பார்க்கணும். ஏன்னா இங்கிருந்தானே கிளம்புது, இந்த ஆங்கிள் தானே கண்டுபிடிக்கணும். அதனால் இங்கே எழுதுகிற பாருங்க. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். இது தேர்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் என்னது? மைனஸு. இதுவும் மைனஸு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இதுதானே -6, ஒய் ஆக்சிஸ் என்னது? -4. ரெண்டுமே மைனஸ்னால மைனஸ் போட்டுட்டேன். ஓகேவா? இப்போ இந்த -6, -4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது எக்ஸு, இது ஒய்ஏ. அப்போ எக்ஸுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? 36. ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் போயிடும். இஸ் ஈக்குவல் டு -4a. ஒய்க்கு பதிலாக 4 போட்டோன்னா -4. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 4 4s are 16. அப்போ 36 இஸ் ஈக்குவல் டு 16a. ஓகேவா? அப்போது இந்த 36 இந்த 16 கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை டிவைடில் கொண்டு வந்து கூட கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது இது வந்து 9 டைம்ஸ். ஓகேவா? இது 4 டைம்ஸ். அப்போ 4a = என்ன கிடச்சிது? 9. 4a = என்ன கிடச்சிது? 9. இது தூக்கி இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். சப்ஸ்டியூட் 2 in 1. ஸோ என்னாகும்? x square - 4a. இந்த 4a இருக்கு இல்லையா, சாரி, x square - 4a கொஞ்சம் சின்னதாக, சாரி இது மாறிடுச்சு. x square - 4ay. ஓகேவா? அப்போ x square - 4ayனா இங்கே 4aயோட ஆன்சர் 9. அப்போ -9y. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் இப்போ கிடச்சிருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்க? ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா, ஸ்லோப்பு தானே இது. ஸ்லோப்புனா எம்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? அதனால் dy/dx தான் ஸ்லோப்பு. ஸ்லோப்பு நிறைய விதத்தை சொல்லலாம். m = dy/dx,
இல்லை m equal to tan theta, m equal to y2 minus y1 divided by x2 minus x1. இந்த மாதிரி பல்வேறு விதத்தில் ஸ்லோப்பை சொல்லலாம். இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால dy by dx வரனால m அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் ரெண்டு சைட் பண்ணால் 2xன்னு ஆகிடும். இந்த கான்செப்ட் அப்படியே இருக்கும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறனால y என்ன ஆகும், dy by dx. எக்ஸை பொறுத்து பண்ணுறனால x இப்படி ஆகிடும், y என்ன ஆயிடும், dy by dx. அப்போ dy by dx is equal to, இந்த 9 இப்படி வந்துச்சுன்னா மைனஸோட சேர்த்து மைனஸ் 2x by 9 dy by dx கிடச்சிருச்சு. எதை டவுட் இருக்கான்னு பாருங்கள், எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இனி அடுத்தது இதுக்கு ஒரு பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே பாயிண்ட் தான், -6, -4 இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்போது dy by dx அந்த பாயிண்ட்டை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -6, -4 ஈக்குவல் டு -2x டிவைடட் பை 9. கரெக்டாக இருங்க, செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், ஓகேவா? ஸோ -2x by 9 தான். ஸோ இதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது x, இது y. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -6 போட்டால் -2 +12 by 9 அடித்தா 4/3. இந்த dy by dx நான் mன்னு போட்டுக்கிறேன், சரிங்களா? ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, இது mன்னு dy by dx mன்னு போட்டால், நல்லா கேட்டுக்கோங்க, dy by dx mன்னு போட்டால் எம்முக்கு வேறு விதமாக நிறைய ஃபார்முலா நான் சொன்னேன். அதில் ஆங்கிள் தானே கேட்குறாங்க. ஆங்கிள் இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னது, tan theta. அப்போ m equal to tan theta 4/3. நமக்கு வேணுங்கிறது ஆங்கிள் தீட்டா மட்டும்தான். tan இப்படி போச்சுன்னா tan inverse of 4/3. இதுதான் நம்மளுடைய ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். இங்கே அந்த இது மாறிடுச்சு, சைஸ் மாறிடுச்சு, தப்பாக நினச்சிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுதான் சம்மு. ஸோ ரொம்ப ஈஸியான சம், 5 மார்க். அடுத்தது ஒரு 5 மார்க் பார்த்துடலாம். கண்டிப்பாக பிடிஎஃப் உங்களுக்கு கீழே கிடைக்கும். அடுத்த 5 மார்க் பார்த்துடலாம். ஸோ அடுத்தது தீரம். என்ன தீரம்னா எக்ஸாம்பிள் நம்பர் 6.5. வெக்டர் அல்ஜிப்ரா நேற்றே ஒரு 2 தீரம் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு தீரம் பார்க்குறோம். sin α minus β is equal to sin α cos β minus cos α sin β. இந்த சம்மை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை ப்ரூவ் பண்ணணும் வெக்டார் முறையில். நேற்று 2 சம் பார்த்தோம், அதே மாதிரி தான். இங்கே நான் என்ன சொன்னேன், நேற்றே மைனஸ் அப்படின்னு சொன்னேன். ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா ஒன்றுமே இல்லை, இது எக்ஸு, இது ஒய், இது எக்ஸு, இது ஐ கேப்பு, இது ஜே கேப்புன்னு நான் சொன்னேன். ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா ஒரே குவாட்ரண்ட்டில் வரும். இது ஆல்ஃபா, ஓகேவா? இன்னொரு ஆங்கிள் எடுத்துக்கோங்க, ஏன்னா அதோட கம்மி ஆங்கிள் தான் இருக்கும். மைனஸ் பீட்டா தானே, ஆல்ஃபாவோட சின்ன ஆங்கிள் எடுக்கணும், அது பீட்டா. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இங்கே தான் வரும், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஓகேவா? இதுக்கு ஒரு பாயிண்ட் ஏன்னு கொடுத்துக்கிறேன், இதுக்கு ஒரு பாயிண்ட் பின்னு கொடுத்துக்கிறேன். அதே டயக்ராம் நேற்று காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா போட்டலாம் அதுதான். இப்போது இங்கே ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன், இங்கே ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணுறேன். அது அப்போ போட்டால் தான் நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கரெக்டாக மீட் ஆகி கோஆர்டினேட்ஸ் வரும். பாருங்கள், காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. எப்படி சார் சொல்கிறீங்க? காஸ் ஆல்ஃபானா எக்ஸ் ஆக்சிஸ் காஸ் தீட்டா, ஒய் ஆக்சிஸ் வந்து சைன் தீட்டா. இங்கே ஆல்ஃபாங்கிற ஆள் இருக்கிறதுனால காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. அடுத்தது காஸ் பீட்டா சைன் பீட்டா. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இதோட டைரக்ஷன் போடலாமா? இதோட வெக்டார் டைரக்ஷன் ஏ கேப், இதோட வெக்டார் டைரக்ஷன் பி கேப். அவ்வளோதான். இங்கே 90 டிகிரிக்கு நம்ம வந்து சொல்லணும்ல, இது எம்னு வச்சுக்கலாம், இது என்னன்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்கள், ஓகேவா? இதான் டயக்ராம். ஸோ நேற்று போட்ட அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், ஓகேவா? இது ஓ, ஓகே. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஏ கேப் எடுத்துக்கிறேன். ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு, நல்லா கேட்டுக்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இது பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸ், சாரி இது ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஓகேவா? அப்போது காஸ் ஆல்ஃபா ஐ கேப், எக்ஸ் ஆக்சிஸ் தானே, காஸ் ஆல்ஃபா ஐ கேப் ப்ளஸ் அடுத்து என்னது, சைன் ஆல்ஃபா ஜே கேப். அவ்வளோதான், முடிஞ்சு, ஓகேவா? ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஒய். அடுத்தது பி கேப் இஸ் ஈக்குவல் டு, இங்கே இருக்கு பாருங்க, அப்படியே பார்த்து எழுதுங்க, காஸ் பீட்டா ஐ கேப் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே கேப். அவ்வளோதான், முடிஞ்சு, ஓகேவா? இது ரெண்டும் இப்போயே பார்த்து எழுதுங்க, ஏன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை, இங்கே பார்த்து எழுதிடலாம். இப்போ காசுனா நம்ம டாட் எடுப்போம், இங்கே சைனுன்னு வந்திருக்கு, டாட் எடுக்கும், அது கிராஸ் எடுக்கணும். சைனோட டெஃபினேஷன் அதெல்லாம் சொல்லுது. அப்போது பி கிராஸ் ஏதே எடுக்கணும். என்ன எடுக்கணும்? பி கிராஸ் ஏதே எடுக்கணும், சரிங்களா? ஏ கிராஸ் பி எடுத்தால் ஆன்சர் வராது, பி கிராஸ் ஏ எடுத்தால் தான் இந்த ஆன்சர் வரும். அப்போது ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு இப்படி எழுதுங்க. எழுதிக்கிட்டு பி என்னது, காஸ் பீட்டா சைன் பீட்டா, காஸ் பீட்டா
sin பீட்டா கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் எழுதணும் 0 k இல்லாதனால 0. அடுத்து cos ஆல்ஃபா sin ஆல்ஃபா 0 cos ஆல்ஃபா sin ஆல்ஃபா 0. இப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டெல்லாம் பண்ணுவோம்ல, இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் ஐ கேப்பு ஆனால் வராது பாருங்கள், இன்ட்டு பண்ணால் 0. நமக்கு இது தெரியும்ல, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மறைச்சா இந்த மைனர் மட்டும் தான் எடுக்கணும் 0 ஆயிரும். அடுத்தது இதை எடுத்து ஐ மைனஸ் ஜே கேப் வருமா, மைனஸ் ஜே கேப் ஓகேவா, மைனஸ் ஜே கேப் போட்டு இது இன்ட்டு பண்ணால் 0, இது இன்ட்டு பண்ண 0. ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் மறைச்சா உங்களுக்கு ஆன்சர் வந்து இதுவும் 0. அடுத்தது கே கேப் ப்ளஸ் கே கேப். கே கேப் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம் மறைக்கிறேன், அப்போ என்ன வரும் காஸ் பீட்டா, நல்லா பாருங்கள் இன்ட்டு பண்ணுறேன், காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா, இந்த சைட் பண்ணும்போது மைனஸ் சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா ஆர் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா எல்லாம் ஒன்று தான் ஓகேவா. ஸோ இதுதான் நமக்குடைய ஆன்சர். சார் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். பிரச்சனையே இல்லை, கஷ்டமாக இருக்குன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் எப்படி சார் போடுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இது கரெக்டாக போட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்க ஆன்சரை அப்படியே எழுதுங்க போதும், அவ்வளோதான். சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இது வந்து ஒரு ட்ரிக்கு தான் சும்மா, சரிங்களா. மேத்தமேட்டிக்கலாக நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தியரிட்டிக்கலாக ஆன்சர் வேணும் இப்படி எழுதுவாங்க. கே கேப் அப்படி மறக்காமல் கே கேப் போட்டுருங்க, கே கேப் இருக்கணும், இல்லைனா கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், எந்த டவுட்டுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படி போட்டால் உங்களுக்கு முடிஞ்சிடும். அடுத்தது பை டெஃபினிஷன் அதே பி கிராஸ் ஏ நமக்கு தெரியும். டெஃபினிஷன் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு பி ஏ மேக்னிடியூட் சைன் அங்கே இருக்கு பாருங்கள், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, மறக்காமல் யூனிட் வெக்டார் போட்டோம். யூனிட் வெக்டார் இங்கே கே கேப் யூஸ் பண்ணணும், இங்கேயும் கே கேப். அப்போ இது ரெண்டும் ஒன் ஆகிடும், ஏன்னா யூனிட் வெக்டார் இல்லையா. சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கே கேப். அப்போ மொத்தத்தில் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கே கேப், அவ்வளோதான் முடிஞ்சு ஓகேவா. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ சப்ஸ்டியூட் 2 in 1, சப்ஸ்டியூட் 2 in 1. அப்போ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்துருச்சு. நான் போடுறேன் பாருங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கே கேப் ஓகேவா. அடுத்தது சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிற வந்து கே கேப் அப்படின்னு போட்டுட்டேன். இந்த கே கேப்பு இந்த கே கேப் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னது, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிற ஆன்சர் வந்துருச்சு ஓகேவா. வெக்டர் முறையில் இப்படி தான் போடணும் ஓகேவா. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபாலாம் நான் மாற்றி போட்டிருப்பேன், இங்கே பாருங்கள் இங்கே கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ அங்கே மாற்றி போட்டிருப்பேன், ரெண்டும் ஒன்று தான், இன்டூவில் ஒன்று தானே. ஸோ LHS = RHSன்னு லாஸ்ட்டில் வரணும், இதுதான் ப்ரொசீஜர் ஓகேவா. ஸோ இதே மாதிரி 2 தியரம் போட்டேன், இந்த தியரமும் இதே மாதிரி. அதாவது கிராஸ் ப்ராடக்ட்டில் வரக்கூடியது மறக்காமல் B கிராஸ் A தான் போடணும், A கிராஸ் B போடக்கூடாது, தப்பாயிடும். தயவுசெய்து டயக்ராமுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அண்ட் லைட்டிங் ராக்கெட்டை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைட்னிங் ராக்கெட்டு இதுதான் ஆன்சர். லைட்னிங் ராக்கெட்டு வந்து ப்ரொசீஜர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராம் போட்டு சாதாரணமாக இது போட்டிங்கன்னா போதும் ஓகேவா. இந்த 2 5 மார்க்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு 2 இல்லை 3 5 மார்க் கூட வருவோம். இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 15 நாளில் உங்களுக்கு 7 5 மார்க் எழுதி வைக்கிறதா என்னோட இது. ஸோ 2 மார்க் 3 மார்க்கில் கடைசியில் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.